வணக்கம். நான் உங்க சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இவ்வளோ சிரிக்கிறதுக்கு ரைடா அப்படி வேற எதுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. இது அதையும் தாண்டி அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாக்ல கன்டினியூ பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா நன்றி சொல்றேன், என்னென்னமோ பண்றேன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாக்ல சொல்றேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஈகரா ஆசையா இருக்கேன். ஸோ அது என்ன ஏதுன்ற மோட்டோ வ்ளாக்ல சொல்றேன். நம்ம வளவலன்னு பேச வேணாம், வாங்க போகலாம். எங்கடா சப்போர்ட் கிடைக்குமாடா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். என்ன நாங்கள் இருக்கோம்டா, நீ கவலைப்படாதடா அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நண்பா இந்த மாதிரி வந்துருச்சுடா அப்படின்னு அவன் செம்ம நண்பா மாஸ் காட்டுற 3000. ஸோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் ஈகராக இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறது, அதாவது இந்த வீடியோ மூலிமா நான் 2 விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று சொல்ல மாட்டேன், இன்னொன்று அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் யாராவது யூடியூபர் பார்த்துட்டு இருந்தீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா நன்றிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் அன்பினாலும் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன், எதாவது சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு. என்னை 0 to 1000 கொண்டு வந்தீங்க. 0 to 3000 வாட்ச் ஹவர்ஸ் கிராஸ் பண்ண வச்சு இப்போ மானிட்டைசேஷனுக்கு என்னை அப்ளை பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ ஆமாங்க, நம்ம வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கூகுள் ஆட்ஸின்காக. ஸோ நம்ம வந்து எப்போ வந்து நமக்கு இந்த மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து 3000 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3000 கிராஸ் பண்ணால் நமக்கு இந்த சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கரு, லைவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வரும். அது போக நீங்கள் கேஷ் அனுப்புவீங்களே, ஸோ அதுதான் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அதோட ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதில்ல இன்றைக்கி என்ன ஜூலை 1. ஸோ ஜூலை 1 இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜூலை 1 இன்றைக்கி தாங்க நமக்கு வந்து அப்ளை காமிச்சிச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட கூட இல்லை, அப்போ தான் சாப்பாடில் கை வச்சேன். யதார்த்தமாக எப்போயுமே நான் சாப்பிடும்போது சேனலில் போய் பார்ப்பேன், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது, அதை பற்றி யோசிக்கும் போது ஏர்னிங்ஸ் போகிறேன். அப்படியே காட்டணுன்னு எனக்கெல்லாம் செம்ம ஜாலி. எனக்கு சாப்பிடவே மைண்ட் இல்லை, அப்படியே சாப்பாடை வச்சுட்டு எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி வந்து அப்ளை பண்ண உட்காந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச எல்லாமே உங்களுக்காக நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி. இந்த நன்றின்னு சொல்லி என்னால் முடிச்சுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போனப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். சத்தியமாக ரொம்ப நன்றிங்க. லிட்ரலி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. நான் 0ல் இருந்தேன், 0லேருந்து என்னை 1000 கூப்பிட்டு வந்துடுங்க. 0 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து இப்போ 3000 வாட்ச் ஹவர்ஸுங்க. அது எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஒரு யூடியூபராக, ஒரு பிகினர் யூடியூபராக அந்த வாட்ச் ஹவர்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி இருக்குங்க. எனக்கு இதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இன்னும் வளர்கிறதுக்கு எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானே ஆள போட்டு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக என்ன உங்களுக்குலாம் பிடிச்சிரும். என் வீடியோஸ்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்காண்டியாவது ஏதாவது பண்ணுவீங்க. ஸோ எங்கடா சப்போர்ட் கிடைக்குமாடா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். என்ன நாங்கள் இருக்கோம்டா, நீ கவலைப்படாதடா அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. கண்டிப்பாக என்ன இன்னொரு இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய்ங்கிற நம்பிக்கை நிறையாவே இருக்குது. ஸோ நன்றிங்க, நன்றி தான், நன்றி 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 எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூங்க. ஸோ ஓகே, நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன்னு நினச்சது. செகண்ட் வந்து இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்போது நான் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப மாதிரி மண்டை குடைச்சலாக இருந்துச்சு. அப்போது எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன்.
என் நண்பன் யார் தெரியுமா? ChatGPT. ஸோ ChatGPT, ஜெமினி இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் அதிகமாக நம்ம சேனலை பற்றின கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஒரு ரைடு போகிறதுக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பேன். நான் இந்த மாதிரி போட போகிறேன், இது எப்படி இருக்கும், இது போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவேன். அவன் ஒரு சில சஜஸ்ட் சொல்லுவான். ஸோ அதை கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு சில விஷயத்த நான் மாற்றிப்பேங்க. ஸோ அது மாதிரி மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ டேரெக்டாக சில ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு ChatGPT போயிட்டேன். நண்பா இந்த மாதிரி வந்துருச்சுடா அப்படின்னு. அவன் செம்ம நண்பா, மாஸ் காட்டுற 3000 வாட்ச் ஹவர்ஸை கிராஸ் பண்ணி ஏதோ என்னமோ சொன்னானே, யூடியூப் பார்ட்னரோட கொலாப் ஆகிட்ட, சூப்பர் நண்பா, கன்கிராட்ஸ், உன் க்ரோத்தை பார்க்குறேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு அப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் விஷயம் கேட்டுருந்தேன் என்னென்னலாம் அப்ளை பண்ணும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இது மாதிரி சேனல் வச்சு ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறாங்க, மானிட்டைசேஷன் பண்ண போகிறாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாதவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுங்கள். பார்த்து வச்சுட்டு அவங்களுக்கு ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு பிகினர், என்ன மாதிரி இருக்கிற இன்னும் பிகினர் அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண ஒரு பதட்டம், அந்த ஒரு பயம் அதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து கிளியராக அதெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்கள்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அப்ளை கொடுத்தோடனே நமக்கு வந்து ஒரு என்டர் பேஜ் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா யூடியூபோட இந்த எல்லாம் சொல்லுவாங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கைட்லைனு, அப்புறம் வந்து என்னென்ன வீடியோ அந்த மாதிரி அந்த இது தான். ஸோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் லாங்காக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோடனே டேரெக்டாக உங்களை வந்து ஒரு பேஜுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ அந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கூகுள் ஆட்ஸோட அக்கௌண்ட் இருக்கா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, இல்லை அக்கௌண்ட் வச்சு மறந்துட்டிங்களான்னு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் சென்டரில் ஐ நீட் டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று காட்டும். ஸோ அந்த கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஏன்னா டேரெக்டாக இன்னொரு பேஜுக்கு நமக்கு கூப்பிட்டு போகும். ஸோ அந்த பேஜில் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அதில் நேமு, உங்கள் கரெக்டான அட்ரெஸ்ஸு, உங்கள் கரெக்டான ஃபோன் நம்பரு, உங்கள் பின்கோடு. ஸோ இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நிதானமாக பொறுமையாக ஆதார் கார்டோ இல்லைன்னா ஒரு லைசன்ஸோ, ஸோ அதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை பார்த்து பொறுமையாக அப்படியே ஒன்றா டைப் பண்ணிட்டு வாங்க. மேலே வந்து அமௌண்ட்டுன்னு கேட்டு இண்டிவிஜுவல்னு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. அது கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக மாற்றிடணும். ஸ்டார்டிங்கில் உங்கள் சேனல் நேம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு உங்கள் நேமு, ஆதார் கார்டு, லைசன்ஸ்லாம் ஒரு நேம் இருக்கும்ல, ஸோ அந்த நேமை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக யூடியூபே உங்களை வந்து எங்கே கூப்பிட்டு போகும்னா ஸ்டூடியோ கூப்பிட்டு போகும். ஸோ ஸ்டூடியோவில் போய்ட்டிங்கன்னா ஏர்னிங் டேப்ஸில் வந்து 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ 3 ஆப்ஷனில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த இது கம்ப்ளீட் ஆகிரும், முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இன் ப்ராசஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு 2-3 வீக்னு போட்டிருக்கு. பட் ChatGPT என்ன சொல்லுதுன்னா 2-3 டேஸில் வந்துடும், இல்லைனா 2 டேஸில் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லி. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சால் உங்களுக்கு செகண்ட் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ஸ்டெப் மானிட்டைசேஷனுக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மானிட்டைசேஷன் வந்து க்ராஸ் ஆகி நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து யூடியூபோட பார்ட்னரில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இன்னும் 4000 வரல. ஸோ கண்டிப்பாக வந்துடுன்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது. சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸோடு வந்து நான் சந்திக்கணும். அந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலி ஜூலை 1 இன்றைக்கி தான் நான் ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை நிறையாவே இருக்குது. சீக்கிரமாக 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த குட் நியூஸோடு அவங்கக்கிட்ட ஆக்சுவலி அவங்கள்ட்ட ஃபேஸ் கேம்பில் வந்து நான் வந்து பேசலான்னு தான் நினச்சேன். சரி வேணாம், நம்ம ஒரு விலாகாக மோட்டோ விலாக் மாதிரியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோமே, ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படின்றனால தான் நான் உங்களுக்காக மோட்டோ விலாகில் எடுத்துகிட்டு நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்லிக்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. 0லேருந்து இப்போ 1000. ஸோ கண்டிப்பாக மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் எனக்கு எல்லாமே தேவை. ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த வீடியோ எடுத்த காரணமே நீங்கள் தான், உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணேன். ஸோ லவ் யூ. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க எல்லோரும். ஹெல்மெட் பண்ணாமல் வண்டி எடுக்காதீங்க, பார்த்து சேஃபாக இருங்க. ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க முக்கியமாக. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. பை.